இன்றைக்கு நம்ம ரொம்ப சர்வசாதாரணமாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அன்றைக்கு ஏளன பொருளாக இருந்தது. இன்னைக்கு அது ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அது அன்றைக்கு ஏளன பொருளாக இருந்தது. அந்த ஏளன பொருளாக இருந்த பொழுது அது தைரியமாக கையில் எடுத்து இல்லை, இது நமக்கு அவசியம், இந்த சமுதாயத்திற்கு அவசியம் என்று விழிப்புணர்வை ஏற்படுத்தியது சீமான். முப்பாட்டன் முருகன் என்று சீமான் சொன்ன பொழுது அதை ஏளனம் செய்தவன் நான். அதுக்கப்புறம் நான் போய் படிக்கிறேன். இந்த முப்பாட்டன் என்கிற அந்த எண்ண ஓட்டம், அந்த முப்பாட்டன் வழிபாடு அப்படின்றது ஏன் வருகிறது அப்படின்னு எடுத்து படிக்கும் பொழுது கந்தர் சத்தைமர் போன்ற வரலாற்று ஆசிரியர்கள் படைப்புகள்லாம் எடுத்து படிக்கும் பொழுது, ஆராய்ச்சிகள்லாம் எடுத்து படிக்கும் பொழுது, முப்பாட்டன் என்பது முன்னோர் வழிபாடு. இந்த முன்னோர் வழிபாடு என்பது நம்முடைய அடித்தளம். நடந்தது நடக்கலை இதெல்லாம் விவாதிக்கப்பட வேண்டியது, நான் அதுக்குள்ளே போக முடியல. ஆனால் மக்கள் கொண்டு போய் சேர்ப்பது இருக்கு இல்லையா, இதற்கு இதெல்லாம் தேவைப்படுகிறது. நிச்சயமாக ஒரு கதாநாயகன், ஒரு கதாநாயகி, ஒரு வில்லன், இதெல்லாம் தேவைப்படுகிறது அப்படின்றதால அதை சுவாரஸ்யப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை மக்களிடம் கொண்டு போய் பாமர மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்றது மிகப்பெரிய துண்டு. அதை செய்தவர் தமிழ் உணர்வு கொண்ட மானமுள்ள தமிழனாக நீ உணர்ந்து நீ இரு அப்படின்றதை எளிய நடையில் மக்களிடம் கொண்டு போய் கூட்டியவர் சீமான். அந்த பங்கு அவருக்கு இருக்கு, பெரிய பங்கு. நீங்கள் ஏன் அவ்வளோ கடுப்பாரானீங்களான்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு அன்ஷேக்கபிள், அதை நீங்கள் மாற்றவே முடியாது. நீங்கள் எப்படி வரலாற்றில் எப்படி அழிப்பீங்க? சீமான் கொண்டு வந்திருக்கின்ற அரசியல் என்பது, இப்போவும் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க, சீமான் கொண்டு வந்திருக்கின்ற அரசியல் என்பது முக்கியமாக நாம் தமிழர் தம்பிகள், நீங்கள் அவங்க அந்த இயக்கத்தில் இருக்கலாம், வெளியேறி இருக்கலாம், ஆனால் நாம் தமிழர் தம்பிகள் அந்த பயணம் இருப்பார், அவங்களுடைய கட்சியுடைய ஆரம்பத்தை இனி இருப்பார். இது தமிழக வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் குறிக்கப்படக்கூடிய ஒரு வரலாறு, ஒரு பயணம். மறுக்கவே முடியாது, அது மறுக்கவே, அது மாற்றவே முடியாது. அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கே சுவாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள கடைகள், வணிக வளாகங்கள், பள்ளி, கல்லூரி இது மாதிரியான அனைத்து நிறுவனங்களினுடைய பெயர்களும் தமிழில் தான் இருக்க வேண்டும் சொல்லி மே 15க்கு முன்னாடி மாற்றிடணும் அப்படின்னு சொல்லி அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் அவர்கள் ஒரு தீர்மானம் அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இது நாம் தமிழர் கிடைத்த வெற்றி, அவர்கள் தான் கடந்த வாரம் ஒரு கேம்பெயினாக பண்ணாங்கன்ற ஒரு கூற்று இருக்குது. இது நாம் தமிழர் கிடைத்த வெற்றி தானா? அதனுடைய பார்வை இல்லை, தமிழ் உணர்வாளர்கள், முக்கியமாக நாம் தமிழர் கட்சி, தமிழ் உணர்வாளர்கள் தான் சொல்லணும். பட் முக்கியமாக நாம் தமிழர் கட்சி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கிரிவல பாதை இருக்கு இல்லையா, இந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், இந்த பகுதிகளில் பார்த்திங்கன்னா நிறைய பலகைகள், பெயர் பலகைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பெயர் பலகைகள் பார்த்திங்கனாக்கா தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, இது மாதிரி இருந்தோம். தெலுங்கும் அதில் இடம்பெற ஆரம்பிச்சிது. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய தெலுங்கு பேசக்கூடியவர்கள், தெலுங்கு பின்னணியாக கொண்டவர்கள் நிறைய பேர் இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு போகிறோம் இல்லையா, இங்கேருந்து திருப்பதிக்கு போகிறத ஒரு வழிமுறையாக வச்சுருக்கோம். அதே மாதிரி காளஹஸ்தி போவோம். அந்த மாதிரி திருவண்ணாமலையும் ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலமாக பார்க்கப்படுகிறது, சிவஸ்தலமாக பார்க்கப்படுகிறது. அப்படின்றதுனால அங்கிருந்து வரக்கூடியவர்கள் நிறைய இருக்காங்க. அப்படின்றதுனால அந்த பெயர் பலகைகள் வைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. அது ரீசனபிளும் கூட. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு நிறைய வர்றது எங்கேருந்து வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நிறைய பேர் போவாங்க சபரிமலைக்கு. கேரளாவில் இருக்குது, இருந்தாலும் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் போவாங்க. ஆந்திராவிலேருந்து நிறைய, அப்போது தென் மாநிலங்களாக இருக்கக்கூடிய ஆந்திரா, கர்நாடகா, இங்கேருந்து நிறைய வரக்கூடியது அதிகம். சபரிமலைக்கு வருகை தரக்கூடியவர்கள் அதிகம். அப்படின் பொழுது அவர்களுக்கு வசதியாக அங்கே தமிழ் மொழியில் அந்த பலகைகள் இருக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வைப்பாங்க. ஏன்னா அவங்க வரது போகிறது, அவங்களுக்கு அந்த போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இல்லாமல் இருக்கணும் அப்படின்ட்டு. திருப்பதிலேயே பார்த்தீங்கன்னாக்க இந்த பெயர் பலகைகள் வைக்கப்படும். அது என்னென்னா, தமிழில் ஒரு சில இடங்களில் தான் அங்கே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இருக்குது வசதிக்காக, அதாவது அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. ஆனால் அதை ஒரு என்ன சொல்கிறது, அதை பயன்படுத்திக்கிட்டு திருவண்ணாமலையில் எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா, இங்கே வெளி மாநிலங்கள்லேருந்து வரக்கூடியவர்கள் அல்லது வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் இடங்களை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது தான் இப்போ குற்றச்சாட்டாக வருது. அப்போ அந்த மாதிரி இடங்களை வாங்கும் பொழுது அவர்கள் பகிரங்கமாக அந்த இடங்களுக்கு முழுவதுமாக அவருடைய மொழியில் அவங்க அந்த பெயரை வைத்துக் கொள்கிறார்கள், அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள் அப்படின்னு இந்த குற்றச்சாட்டு இல்லை, அடிப்படை இல்லாமல் கிடையாது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கனாக்க, ராமேஸ்வரம் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த
குருக்கள் அந்த அங்கே இது செய்யக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்ருங்கேரி மடத்தின் கீழே வருவாங்க. நேபாள மன்னருக்கு அங்கே வந்து மரியாதை இருக்கும். இங்கே ராமேஸ்வரம் கோவிலில் அவருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே மாதிரி நேபாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கிருந்து போவாங்க. ஆஸ்தான குருமார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கிருந்து போவாங்க. இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். அதெல்லாம் கடந்து நீங்கள் ஒரு இடத்தையே ஆக்கிரமிச்சு அந்த இடத்தையே உங்களதாக்கி கொள்கிறீர்கள் அப்படின் பொழுது அது வந்து என்ன ஆகும்னா ஒரு சில எதிர்ப்புகள் வருவது அப்படின்றது இயல்பு. அதனால தான் நம்ம எப்பவுமே என்ன சொல்கிறோம்னாக்க இப்போ யார் தமிழர் அப்படின்ற கேள்வி வருதுன்னா நான் தமிழ்னா நீங்கள் தமிழ்னா இன்னொருவர் தமிழ்னா எப்படின்னு கேட்குறாங்களே இது என்ன ஒரு மெஷரிங் ஸ்கேல் வச்சு நீங்கள் கேட்க முடியுமா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு வகையில் அது சரி. ஆனால் இன்னொரு வகையில் இதை தமிழ் உணர்வுடன் இருக்காங்க இல்லையா இவங்க இருப்பதனால தான் நம்ம முழுமையாக நம்ம மொழியை தொலைக்காமல் இருக்கோம் அப்படின்றதையும் நம்ம மறுக்க முடியாது. ஏதோ ஒரு இடத்துல இவங்கெல்லாம் இருக்காங்க பாதுகாப்பதற்கு அப்படின்ற ஒரு ஒரு எண்ண ஓட்டம் இருக்கு இல்லையா. இன்னைக்கு வந்து ஒரு 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 மன்னனாக இருக்கட்டும், ஒரு பாரிசாலனாக இருக்கட்டும், இல்லை தமிழ் உணர்வு கொண்ட மற்ற இளைஞர்கள் வராங்க இல்லையா. இவங்கெல்லாம் தமிழ் தேசியம் பேசக்கூடிய தமிழ் தேசியத்தை மையமாக வைத்து பேசக்கூடியவர்கள். இவர்கள் சொல்வதில் முழுமையாக நமக்கு ஒப்புதல் இல்லாமல் இருக்கலாம், உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இவர்கள் இந்த சமுதாயத்துக்கு தேவை ஏனென்றால் அப்பப்போ வந்து இந்த உணர்வு குறித்து அவர்கள் நம்மை நினைவுபடுத்தி கொண்டே இருப்பார்கள். அவருடைய பங்களிப்பு அத்தியாவசியமானது. இதை நீங்கள் மறுக்கவே முடியாது. அரசியல் தேவைகளை தள்ளி வச்சிருங்க கோகுல். அரசியல் தேவைகள் எல்லாருக்கும் இருக்கு. எனக்கு ஒரு அரசியல் நிலைப்பாட்டிற்கு உங்களுக்கு ஒரு அரசியல். ஆனால் அதை கடந்து சமுதாயத்துக்கு ஒரு விழிப்புணர்வுன்னு ஏற்படுத்துகிறாங்க இல்லையா. இவங்க இந்த சமுதாயத்துக்கு மிக மிக அவசியமானவர்கள். நிறைய பேர் என்ன கேட்பாங்க உங்களுக்கு என்ன பாரிசாலன் மேலே அவ்வளோ ஒரு பெரிய பாசம். எனக்கு ஒன்றும் அதுக்காக அதாவது அவர் பேசக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் உடன்பட்டு நான் அவர் மேலே ஒரு பாசத்தை வைக்கல. ஆனால் பாரிசாலன் எனக்கு ஏன் பிடிக்கும் அப்படின்னா இந்த சமுதாயத்துக்கு பாரிசாலன் போன்றவர்கள் தேவை. அரசியல் நிலைப்பாடுகள் கடந்து தேவை. ஏன்னா ஒரு விழிப்புணர்வை ஏதோ ஒரு இடத்துல அவர்கள் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் தேவை அப்படின்றத தான் நம்ம சொல்றோம். நிச்சயமா எல்லாருமே இருக்கணுங்கிறது உங்களுடைய பார்வை எப்பவுமே இவர்கள் இருக்கணும். ஏன்னா இவர்கள் தான் அந்த உணர்வை நமக்கு திரும்ப திரும்ப இனி நம்ம இதெல்லாம் பேசுவோமா. திருவண்ணாமலை விவகாரத்தை இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியோ அல்லது தமிழ் உணர்வாளர்களோ இதை ஏற்படுத்துகிறார்கள். அவர்களுடைய பாக்கெட் நிறையணுன்றதுக்காக அவங்க சொல்றாங்களா? அதை இல்லை ஒரு பொது நோக்கத்துக்காக தான் அதை செய்யறாங்க. அது பொது நோக்கம் தானே. அந்த பொது நோக்கம் என்ன? பொது நோக்கம் என்னன்னா என் மண்ணில் என்னுடைய மொழி என்பது இங்கே முக்கியத்துவம் பெற வேண்டும். என் மண்ணில் என் மொழி வந்து பின்னுக்கு தள்ளப்படுகிறது என்பதனை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றதுக்காகத்தான் அதை வந்து எடுக்கிறாங்க இல்லையா. நியாயமான கோரிக்கை தானே. இதை இல்லைன்னு நீங்கள் மறுக்க முடியுமா? இப்போ என்னை பொறுத்திருக்கேன் யார் தமிழர்னு கேட்டிங்கனாக்கா தமிழ் உணர்வு கொண்ட அனைவருமே தமிழர்னு நான் சொல்லிட்டு கடந்து போயிடுவேன். ஆனால் இவர்களை போன்றவர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களும் அந்த சொசைட்டிக்கு ஏன் முக்கியம் அப்படின்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் வரும்பொழுது தான். இப்போ திருவண்ணாமலையில் நடந்திருக்கு பாருங்க. நிச்சயமா இது மாதிரி நீ வந்து அதாவது உங்களுக்கு வந்தாரை வரவேற்கும் தமிழகம். இதே திருவண்ணாமலை கோவிலை பார்த்தீங்கன்னாக்கா மராட்டியர்கள் தான் திரும்பி புனரமைத்து கொடுத்தார்கள் நமக்கு. அது இஸ்லாமிய படையெடுப்பில் தாக்கப்பட்டு விட்டது, தரைமட்டமாக்கப்பட்டு விட்டது. தரைமட்டமாக்கப்பட்ட அந்த கோவிலை மீண்டும் கட்டி கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா மராட்டியர்கள். அதுக்கப்புறம் நாயக்க மன்னர்கள். இவங்க எல்லாரும் வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அதில் இருக்குது, இல்லை நம்ம மறுக்க முடியாது. இதெல்லாம் வரலாறு, இதை நம்ம மறுக்க முடியாது. நாயக்க மன்னர்கள் நம்ம பிடிக்காமல் போகலாம், ஆனாலும் அவர்கள் அந்த கோவிலுக்காக நிறைய செய்திருக்கிறார்கள் அப்படின்றத மறுக்க முடியாது. மராட்டியர்கள் சத்ரபதி சிவாஜிலேருந்து ஆரம்பித்து இந்த கோவிலுக்காக செய்திருக்கிறார்கள் அப்படின்றத மறுக்க முடியாது. ஆனால் அதையெல்லாம் காரணம் காண்பித்து என்னுடைய தனித்துவ அடையாளத்தை நீ வந்து மாற்றி அமைக்க முடியாது அப்படின்னு சொல்வது வந்து அவசியம். நிச்சயமா இந்த கோவில் ஒரு பக்கம் இருந்தாலும் பொதுவாகவே இந்த கடைகளில் வணிக வளாகங்களோட பெயர் பலகைகள் வந்து 2 மொழியில் இருந்துக்கலாம். ஆனால் தமிழில் வந்து நீங்கள் கொஞ்சம் பெருசாக போடுங்க அது ஒரு கோரிக்கையை தொடர்ச்சியாக நாம் தமிழ் வச்சு முன்வைக்கிறாங்க. நீங்கள் சொல்ல தமிழ் உணர்வு குறைந்தபட்ச கோரிக்கை தானே அது. ஒன்றும் உங்களுக்கு உங்கள் மேலே திணிக்கக்கூடிய கட்டாயப்படுத்தக்கூடிய விஷயம் இல்லையே. எங்கள் மாநிலத்தின் மொழி என்று பார்க்கப்படுகின்ற இந்த மண்ணின் மொழி என்று பார்க்கப்படுகின்ற தமிழை நீ வந்து முக்கியத்துவம் கொடுத்து காண்பி அப்படின்னு சொல்கிறது என்ன தப்பு இருக்க முடியும்? தப்பே கிடையாது. ஒவ்வொரு மாநிலத்திலையும் அப்படித்தான். நீங்கள் மகாராஷ்டிரா போனீங்கன்னா மராட்டியை நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்து காண்பி அப்படின்னு தானே நம்ம தாக்கரே சொல்கிறாரு. கர்நாடகாலையும் அதானே சொல்கிறாங்க.
தெலுங்கானாலையும் ஆந்திராவிலையும் அதானே சொல்கிறாங்க. ஒரு ஒரு மொழிக்கு 2 மாநிலங்கள் இருக்குது, தெலுங்கானா ஆந்திரான்னு இருக்குது அப்படின்னும் பொழுது அங்கேயும் அதானே சொல்கிறாங்க. நிச்சயம். ஹைதராபாத்தில் போனீங்கன்னாக்கா உருதுவும் இருக்குது, உருதுவும் இருக்குது ஹைதராபாத்தில். ஆனால் உருதுக்கு நிகராக தெலுங்கையும் விட்டு கொடுக்காமல் தானே வச்சுருக்காங்க. அப்போ அந்த மாதிரி இங்கே தமிழை நீ தூக்கி பிடிப்பதில் உனக்கு என்ன சிரமம், உனக்கு என்ன பிரச்சனை, இதைத்தான் நம்ம கேள்வி கேட்குறோம். நிச்சயமா. இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ திமுக வந்து பார்த்தீங்கன்னா, கலைஞர் அவர்களை வந்து தமிழின தலைவர் அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. தமிழ் குறித்து தொடர்ச்சியாக பல மேடைகளில் பேசுவாங்க. ஆனால் ஏன் வந்து இந்த மாதிரியான முன்னெடுப்புகளில் அவர்கள் வந்து பெரிய அளவில் ஈடுபாடு காட்டலைங்கிற ஒரு கேள்வி. நீங்கள் தமிழின தலைவர் அப்படின்ற பேருக்கே நீங்கள் வந்து ஒரு 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 கௌரவம் இருக்குது. தமிழ் இனத்திற்கு நீ என்ன செய்து விட்டாய் என்று உன்னை தமிழ் இனத் தலைவர் என்று கூற வேண்டும். வள்ளுவருக்கே சிலை வைத்தவர் கலைஞர். வள்ளுவருக்கு சிலை வைக்க வேண்டும் என்ற முடிவு உனக்கு எங்கிருந்து வந்தது? வள்ளுவருக்கு சிலை வைக்க வேண்டும் அப்படின்றதுக்கு முன்னால அந்த இடத்துல அந்த அந்த இடத்துடைய தன்மையை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கன்னியாகுமரியில இருந்த தன்மையை நீ புரிந்து கொள்ள வேண்டும். குமரியில் அங்கே வந்து ஒரு கிறிஸ்துவர்களுடைய இருப்பு நிறைய இருக்கு அப்படின்னும் பொழுது அவர்கள் அந்த பாறை இருக்கு இல்லையா, அந்த கன்னியாகுமரி பாறை என்ன இப்போ எங்கே நீங்கள் வந்து விவேகானந்தருடைய நினைவிடம் இருக்கிறதோ அதுக்கு பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னாக்கா வள்ளுவருடைய சிலையும் இருக்கு இல்லையா. அந்த விவேகானந்தர் நினைவிடம் இருக்கக்கூடிய இடத்துல கிறிஸ்துவர்கள் அவர்களுடைய தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று முன் வருகிறார்கள். அவர்கள் கட்ட முன் வரும்பொழுது அங்கே ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா அந்த அம்மனுடைய பாதம், ஸ்ரீபாதம் அப்படின்னு அங்கே இருக்குது. யார்? கன்னியாகுமரியோட குமரி அம்மனுடைய அந்த ஸ்ரீபாதம் அங்கே இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் இதை கட்டுறதை அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னாக்கா விவேகானந்தருக்கு அவர் வந்து தவம் செய்தார் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து கட்டணும்னு நினச்சி அது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா இதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் கொடுத்து ரணடே என்பவர் தான் இதுக்கான முன்னெடுப்பை எடுக்கிறார். அவருக்கு முக்கியமாக இருந்த துணை இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க, அண்ணாதுரை. எதிர்கட்சி வரிசையில் இருந்த திரு அண்ணாதுரை அவர்கள் இதற்கு துணையாக இருந்து ஜனாதிபதி வரைக்கும் போகிறாங்க, பார்லிமெண்ட் டெலிகேஷன் கொண்டு போகிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை அவர்கள் தான் முன் நிற்கிறார். முன் நின்று அதை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை கொண்டு வராங்க. அது ஒரு பெரிய ஒரு வரலாறு. அதை எடுத்திங்கன்னா தனியாக ஒரு வீடியோ பேசலாம் அந்த மாதிரி, சரியா? அப்போது அதற்கு நிகராக தேவாலயம் கட்டியே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மீனவ மக்களும் அங்கே இருக்கக்கூடிய சிரியன் கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து முடிவெடுக்கிறாங்க. அப்போ அதை எடுக்கும்பொழுது அங்கே ஒரு பதட்டமான ஒரு சூழல் ஏற்படுது, வாய்ப்பு இருக்குது அப்படின்றது, அது வரும்ன்றதுனால என்ன பண்ணுறாங்க, அவசரமாக இவங்க வந்து கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது 70களில் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும் பொழுது இங்கே வந்து நம்ம வள்ளுவனுக்கு சிலை எழுப்ப வேண்டும் அப்படின்ற கோரிக்கை வைக்கப்பட்டு, ஏன்னா வேறு நீங்கள் இங்கே வந்து நீங்கள் கோவில் கட்டிட்டீங்க, பக்கத்தில் இன்னொன்று பாரு அங்கே தேவாலயம் கட்டிட்டீங்கன்னு வைங்க, அது இன்னும் அது பதட்டத்தை இன்னும் அதிகரிக்கும். அப்படின்றதுனால அங்கே வந்து அப்போ கோவில் இல்லாமல் மதம் சார்ந்து எதுவுமே இல்லாமல் தமிழகத்தின் குறியீடாக இருக்கட்டும் அப்படின்னு ரணடே அவர்கள் கொடுத்த யோசனை தான் வள்ளுவனுக்கான சிலை. அப்படி வள்ளுவனுக்கான சிலை என்று அறிவிப்பை கொடுத்து விட்டார் கருணாநிதி. அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணல. திரும்பவும் அந்த பாறை கைப்பற்றப்பட்டு இவர்கள் வந்து அங்கே ஒரு தேவாலயத்தை கட்ட ஆரம்பிக்கும் பொழுது தான் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார். அவசரமாக இது இன்னொரு ஒரு பதட்டத்தை கொண்டு போய் விடக்கூடாது அப்படின்றதுனால அவசரமாக மொரார்ஜி தேசாயை வர வைத்து, அவர் அப்போ பிரதமர், அவரை வரவழைத்து அங்கே பார்த்தீங்கன்னாக்க திறப்பு இது, அதாவது அடிக்கல் நாட்டு விழா. எது? வள்ளுவன் சிலைக்கு அடிக்கல் நாட்டு விழா. அதுக்கோட கல்வெட்டு இப்போவும் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். கருணாநிதி வந்து அந்த வள்ளுவன் சிலையை திறந்து வைத்தார் அப்படின்னு இருக்கும். ஆனால் இன்னொரு கல்வெட்டு பார்த்தீங்கன்னாக்க புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அடிக்கல் நாட்டி இருக்கிறார். இது புதுசாக இருக்குது, பெரிய அளவில் அந்த தகவலே வெளியே வரலையே. இல்லை, அதற்கு நான் உங்களுக்கு அதை இது கூட அனுப்புகிறேன், உங்களுக்கு அந்த பத்திரிகை, அதாவது அழைப்பு பத்திரிகை கூட அனுப்புகிறேன். அந்த அழைப்பு பத்திரிகையில் ரொம்ப தெளிவாக முதலமைச்சர் எம்.ஜி. ராமச்சந்திரன், இவர் விருந்தினர் பார்த்தீங்கன்னாக்கா இவர் மொரார்ஜி தேசாய், பிரதமர் மொரார்ஜி தேசாய், ரணடேவோட பேரும் இருக்கும் அதில். ஓகே. இப்படியாக அது வந்து அமைக்கப்பட்டது. அது அடிக்கல் நாட்டப்பட்டு அதற்கான அப்புறம் வந்து ஒதுக்கீடு எதுவுமே பண்ணாமல் இருந்தாங்க. 91 செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக வந்தவொன்னு அவங்க இந்த அடிக்கல் நாட்டி இருக்கிறார்கள் அப்படின்றத வந்து அவங்களுக்கு கொண்டு போய் உணர்த்திய பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, மணி நாகப்பான்றவர்கள் சிற்பசாஸ்திரத்தில் மிக தேர்ச்சி பெற்ற ஒரு குடும்பம். அந்த குடும்பம்
அதனால் நாகப்பா குடும்பத்தை அழைத்து நாகப்பா குடும்பத்திற்கு அந்த இதை கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் இது சார்ந்து ஒரு ஆராய்ச்சி மேற்கொள்ளுங்கள். உலகில் இது போன்ற ஒரு சிலை இல்லாத வண்ணம் அந்த சிலை இருக்க வேண்டும் அப்படின்றது தான் அவங்க கொடுத்த யோசனை. அவ்வாறு கொடுத்த யோசனையின் அடிப்படையில் வெண்கலத்தில் ஒரு சிலையை கொண்டு வர வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். அமர்ந்த கோலத்தில் வள்ளுவன் இருப்பார் அப்படின்றது தான் அந்த சிலைக்கு பின்னால் அவங்க யோசிச்சது. அந்த அமர்ந்த கோலத்தில் இருக்கக்கூடிய வள்ளுவன் சிலையில் வள்ளுவன் இப்படி அமர்ந்த கோலத்தில் இருக்காரு. இந்த எழுதுகோல் கையில் இருக்கும், இந்த பக்கம் ஓலைச்சுவடியை வைத்திருப்பார். இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கும் பொழுது இந்த ஓலைச்சுவடி இருக்கு இல்லையா, இந்த ஓலைச்சுவடி இருக்கிற இடத்துல ஒரு பால்கனியும் இந்த எழுதுகோல் இருக்கிற இடத்துல ஒரு பால்கனியும் மக்கள் வந்து அங்கிருந்து கடலை பார்க்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே லிஃப்ட், எப்படி ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி இருக்கு இல்லையா, லிபர்ட்டி ஸ்டாச்சுக்குள்ளே லிஃப்ட் இருக்கும் மேலே போகிற வரைக்கும். அந்த மாதிரி இது உள்ளுக்குள்ளே லிஃப்ட் வச்சு வள்ளுவனுடைய கண் வரைக்கும் போகலாம். அந்த கண் கடலை பார்த்து இருக்கும். எப்படி என்றால் சூரிய உதயம் அஸ்தமனம் இதை பார்க்கின்ற வகையில் அது இருக்கும். இதுதான் அவங்க டிசைன் பண்ணது. அதுக்கப்புறம் கருணாநிதி முதலமைச்சராக வராரு. கருணாநிதி முதலமைச்சராக வந்த உடனே நாகப்பா குடும்பத்திடம் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. ஏன்னா ஜெயலலிதா வந்து கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய் 3 கோடி ரூபாய் 4 கோடி ரூபாய் ஒதுக்கி இருந்தாங்க இந்த ஆராய்ச்சிக்காக மட்டுமே ஒதுக்கி இருந்தாங்க. அப்படின்னும் பொழுது அழுத்தம் கொடுக்கப்பட்டது, கையூட்டு வேணும் என்று. அதனால் அவர்கள் ஒதுங்கி கொண்டார்கள். எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் வந்து ஒரு பாரம்பரியம் மிக்க குடும்பம். அவங்களோட இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா தேனாம்பேட்டில் எங்கேயோ அவங்களோட பெரிய ஒரு சிலை இதுவே மணிநாகப்பாவுடைய குடும்பம் எடுத்திங்கனாக்கா அவங்க வந்து வச்சுருக்காங்க இன்னும். அதனால் நாங்கள் வந்து அந்த மாதிரி கையூட்டுகளுக்கெல்லாம் வந்து உடன்பட மாட்டோம் என்று அவர்கள் ஒதுங்கி கொண்ட பின்னர் கணபதி ஸ்தபதியை வைத்து கருணாநிதி வடிவமைத்தார். இந்த இப்போ இருக்கே அது சிலையே கிடையாது, புடைப்பு சிற்பம். பார்த்துருக்கீங்களா பின்னாலேருந்து? ஆமாம், பின்னாடி வந்து சிலை என்றால் என்ன? முழு உருவம். சிலை என்றால் 3 டைமென்ஷன், 3 பக்கத்துல இருந்து பார்த்தாலும் அது முழுமை அடைந்திருக்க வேண்டும். இது முழுமை அடைஞ்சிருக்கா? இல்லை, பின்னாடி தூண் மாதிரி ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் இருக்கும். பின்னாடி இப்படி இருக்கும், சவுறு மாதிரி இருக்கும், இப்படி உட்காந்துருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ குட்டிச்சவத்தில் உட்கார வைத்தார் வள்ளுவனை. இதுதான் கருணாநிதி செய்த சாதனை. வள்ளுவனை குமரி முனியில் குட்டிச்சுவரில் அமர வைத்தது தான் கருணாநிதி செய்த சாதனை. சரி, அந்த சிலை இருக்கு இல்லையா, ஒரு சிலைக்கு அங்கங்கள் இருக்கும் இல்லையா, சிலை முகம், கழுத்து, அந்த நெஞ்சு பாகம் இப்படிலாம் இருக்கு இல்லையா, இது ஏதாவது அளவாக இருக்கா பார்த்துருக்கீங்களா? எதுவுமே அளவாக இல்லாமல் அலங்கோலமாக இருக்கும், சிமெட்ரிக் இல்லாமல் இருக்கும்னு சொல்லி. ஆமாம், முகம் இந்த அளவில் இருக்கணும், முகத்திற்கு அந்த கழுத்து அந்த அளவில் இருக்கணும், அந்த கழுத்துக்கு அந்த டார்சோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நெஞ்சு பாகம் இருக்கணும். அது மாதிரி எதுவுமே இருக்காது. மாறாக நீங்கள் அந்த சிலையை பார்த்தீங்கன்னாக்க இப்படி மேலே இது வஸ்திரம் போட்டிருப்பாங்க, அந்த வஸ்திரம் கீழே வராது. கீழே வந்தால் தானே அது சால்வை, கீழே வரலன்னா அது தாவணி. வள்ளுவனுக்கு தாவணி அணிவித்தவர் கருணாநிதி. இது வள்ளுவனா? நாங்கள் கேட்டோமா இந்த மாதிரி அலங்கோலமான ஒரு சிலையை? இது புடைப்பு சிற்பம். சிற்ப சாஸ்திரம் தெரிந்த யாரிடம் வேண்டுமானாலும் சென்று கேளுங்க. இதை புடைப்பு சிற்பம் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு பக்கத்திலிருந்து புடைத்து கொண்டு வருவது புடைப்பு சிற்பம், சிலை கிடையாது. அதே மாதிரி அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் 3 விரல். என்னது, மனைவி துணைவி இணைவியா? தியானம் பண்ணுறாரு போல. அதான் இது என்ன? அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடிகள். இது என்னது, சர்க்காரிய அறிக்கையா? ஏன்னா நீங்கள் இன்னொரு 50 ஆண்டுகளுக்கு பின்னர் அங்கே செல்லக்கூடிய குழந்தைகளுக்கு காண்பிப்பார்கள். பார்த்தியா, தாத்தா நிற்கிறார் பாரு, இதுதான் கருணாநிதி தாத்தா அப்படின்னு சொல்வதற்காகத்தான் அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள். வள்ளுவனா? வள்ளுவனுக்கு ஓவியம் வரைய வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். 1960களில் இந்த முடிவெடுக்கப்பட்டது. யார்? பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களால் அந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அப்படி வள்ளுவனுக்கு ஓவியம் வரைய வேண்டும் என்று முடிவெடுத்த பொழுது அவர்கள் வேணுகோபால் சர்மா என்கிற அந்த ஓவிய சாஸ்திர நிபுணரை தேர்வு செய்கிறார்கள். அவர் யார்? அண்ணாதுரை அவர்களுடன் காஞ்சிபுரத்தில் ஒரே தெருவில் பழகியவர்கள். மிகப்பெரிய ஒரு நிபுணர், நாட்டிய நிபுணர் கூட. நான் சொல்கிறது பத்மா சுப்பிரமணியனுக்கெலாம் வந்து அவர் வந்து பயிற்சியாளராக இருந்திருக்கார், குருவாக இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர் அவர். அவர்கிட்ட அதை கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஓவியத்தை வரைகிறார். அந்த ஓவியத்தை வரைகின்ற ஒவ்வொரு இடத்திலும் பார்த்தீங்கன்னாக்க இவங்க பாரதிதாசன் போன்றவர்கள், அண்ணாதுரை, பாரதிதாசன் போன்றவர்கள் அதற்கு அவங்களுடைய எண்ணங்களே கொடுக்கிறார்கள். இப்படி பண்ணுங்க சஜஷன் கொடுக்குறாங்க. அப்படி வரைகிறார்கள். அவர் வரைய வேண்டும் என்பதற்காக அந்த ப்ரஷ்ஷு
அது வந்து இதுலேருந்து கொண்டு வராங்க. இங்கே ஜெர்மனியிலேருந்து, பிரிட்டன், பெல்ஜியம், இங்கேருந்தெல்லாம் பெயிண்ட் கொண்டு வராங்க. அப்பொழுதெல்லாம் வந்து சுங்கவரி, அதாவது சட்டங்கள் இருந்தது. இம்போர்ட் அவ்வளோ ஈஸி கிடையாது. இங்கே எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வர முடியாது. இதற்காகவே ரிலாக்ஸேஷன் வாங்குறாங்க. நேரு கவர்மெண்ட்லேருந்து ரிலாக்ஸேஷன் வாங்குறாங்க. அப்போ இதையெல்லாம் பெற்று காமராஜர் இருந்த பொழுது எல்லா அரசியல் தலைவர்களும் ஒன்றா வராங்க. அதாவது காமராஜர், ராஜாஜி, பக்தவச்சலம் இப்போ முதலமைச்சர், இவங்க எல்லாருமே ஒன்றா வராங்க. எல்லோரும் ஒன்றாக வந்து இந்த வள்ளுவனுக்கு இந்த ஓவியத்தை வரைய வேண்டும் அப்படின்னு வரைகிறாங்க. அவர் வரைகிறாரு, ஒரு ரஃப் டிராஃப்ட் வரைகிறாரு. அந்த டிராஃப்ட் கூட எங்கிட்ட இருக்கு, நான் அதை கூட உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த டிராஃப்டில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு மாலை இருக்கும் கழுத்தில். இப்போ பாரதிதாசன் கேட்குறார், இது என்ன மாலை அப்படின்னு கேட்குறார். அப்போ அவர் சொல்கிறார் என்னன்னா, அந்த 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 ஓவியர் வரைந்தவர் அவர் சொல்கிறாரு, வள்ளுவன் வந்து அவர் எழுதிய திருக்குறள் என்பது அதை எல்லாவற்றையும் கடந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவன் வள்ளுவன், சரியா? அப்போ அவன்கிட்ட போய் நீ அணிகலன்கள் போய் நீ கொடுத்தீங்கன்னாக்க அவன் பொருட்செல்வம் குறித்து பேசியிருக்கிறான். நிச்சயமா அந்த கருத்துக்கும் ஒத்து போகணும். கல்வி செல்வத்தில் எல்லாம் தலை என்று பேசக்கூடியவன், கல்வி செல்வம் என்பது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல நீங்கள் அணிகலனை கொண்டு போய் எப்படி போடுவீங்க அவருக்கு? ஆனால் மூலியாக நீங்கள் வைக்கவும் முடியாது. அப்போ எதையாவது ஒன்றை அவருக்கு அணிவிக்க வேண்டும். அப்போ எதை அணிவிப்பது அப்படின்னு வரும்பொழுது வள்ளுவனுடைய அவர் செய்த ஆராய்ச்சியின்படி, வள்ளுவன் இருக்கக்கூடிய நெசவாளர் வகுப்பை சேர்ந்தவன் என்று அவர் ஒரு ஆராய்ச்சி முடிவுக்கு வந்து அதனால பருத்தியால் ஆன மாலையை அவர் கழுத்தில் அணிவிக்கிறார். அந்த பருத்தியால் ஆன மாலையை கழுத்தில் அணிவித்தார் என்பதற்காக பாரதிதாசன் ஒரு கடிதம் எழுதுகிறார் அவருக்கு. இந்த கடிதத்தோட நகல்லாம் என்கிட்ட இருக்கு, நான் எதுவுமே ஆதாரம் இல்லாமல் பேசல. அந்த கடிதத்தில் அவர் என்ன எழுதுகிறார் என்றால், அந்த கயிறை எடுத்து விடுங்கள், வேண்டாம் என்று சொல்கிறார். அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓவிய சாஸ்திரப்படி, சிற்ப சாஸ்திரப்படி, ஓவிய சாஸ்திரம் சரஸ்வதிய சாஸ்திரம் என்று இருக்கு. அந்த சரஸ்வதிய சாஸ்திரப்படி அப்படி மூலியாக வைக்கக்கூடாது என்றாலும் பாரதிதாசனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பருத்தியாலான மாலை என்பதனை எடுத்து விட்டார். இதை கருணாநிதி என்ன சொல்கிறார் தெரியுமா? 2010 நான் எப்பவும் சொல்வேன்ல, கருணாநிதித்தனம் இதுதான். என்ன சொல்றாருன்னா, வள்ளுவனுக்கு பூநூல் அணிவித்திருந்தார்கள், அந்த பூநூலை அகற்ற வேண்டும் என்று நான் தான் சொன்னேன் என்கிறார். 2010 ஜனவரி 15 கூசாமல் பொய் உரைத்தார் கருணாநிதி. அப்படி எதுவுமே சொல்லலை, அப்படி எதுவுமே அணிவிக்கப்படலை. பருத்தியால் ஆன அந்த மாலை இருக்கு பாருங்க, அந்த கயிறை எடுங்கள் என்று தான் சொல்கிறார் பாரதிதாசன். ஆனால் இவர் வள்ளுவனுக்கு பூநூல் அணிவிக்கப்பட்டதாகவும் அதை அகற்றிட வேண்டும் என்று தான் சொன்னதாகவும் கூசாமல் பொய் உரைக்கிறார். ஏன்னா அந்த ஓவியம் இருக்கு பாருங்க, தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஓவியம் அது. அது அங்கீகாரம் எப்போ கொடுக்கிறார்கள் என்றால் 1989 கொடுக்கிறார்கள், அது தனி கதை. ஆனால் 1965 இந்த ஓவியம் என்பது தமிழக சட்டமன்றத்தில் திறந்து வைக்கப்படுகிறது. 2 ஓவியங்கள், 2-3 ஓவியங்கள், காயிதே மில்லர், முத்துராமலிங்க தேவர் திருமகனார், திருவள்ளுவர், இந்த 3ஐயும் வரைந்தது இவர் தான், ஸ்ரீராம் சர்மா தான். அப்போ இந்த வள்ளுவனுடைய ஓவியம் அங்கே திறந்து வைக்கப்படும் பொழுது அப்போ அண்ணாதுரை கேட்கிறார், இந்த மாதிரி அமர்ந்த கோலத்தில் வள்ளுவர் இருக்கிறார், இந்த எழுதுகோள் இங்கே இருக்குது, இந்த இது ஓலைகள் இங்கே இருக்குது, கீழே வந்து பார்த்தீங்கன்னா காலி ஓலைகள் இருக்கும், கையில் ஒரு ஓலை இருக்கும், அதை எழுதியிருப்பார். அப்போ இது என்ன அப்படின்னு கேட்கும்போது அது கூர்ந்து கவனியுங்கள் என்கிறார். அந்த கூர்ந்து கவனித்தீங்கன்னா பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற அந்த கடைசி குரல் இருக்கும். அப்போ அவர் சொல்கிறார், அந்த ஓவியர் சொல்கிறார் அண்ணாதுரை அவர்களிடம், இது எதனால் நான் எழுதியிருக்கிறேன் என்றால், இதற்கு மேல் ஒருவர் யோசிக்க முடியுமா? பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்பதை கடந்து வேறு யாராவது ஒன்று சிந்திக்க முடியுமா? எதுவுமே சிந்திக்க முடியாது. அப்படின்னும் பொழுது இதுக்கு மேலே நம்ம என்னதான் யோசிக்கிறது, என்னதான் எழுதுவது அப்படின்னு ஆழ்ந்த சிந்தனையில் வள்ளுவன் இருப்பது போல அவருடைய கண்கள் எங்கோ வெறித்து பார்த்து கொண்டிருப்பது போல இருக்கும் அந்த ஓவியத்தை பார்த்தீங்கன்னாக்க. இதுதான் வள்ளுவனுடைய ஓவியம். அந்த வள்ளுவனுடைய ஓவியத்திற்கு பின்னால் இருந்த சிந்தனை இதுதான். அதை திறந்து வைக்கிறார்கள். எங்கே திறந்து வைக்கிறார்கள்? சட்டமன்றத்தில். அங்கே 8வது நபராக அன்றைக்கு சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவராக இருந்த கருணாநிதியும் பேசுகிறார். அந்த ஒளிநடாவும் இருக்கிறது. அது என்ன பேசுகிறார்? வள்ளுவன் இருக்கும் வரை இந்த ஓவியம் இருக்கும், இந்த ஓவியம் இருக்கும் வரை வேணுகோபால் சர்மா இருப்பார் என்று அவர் பேசுகிறார். அங்கே சொல்ல வேண்டியதானே உனக்கு தைரியம் இருந்தா? பூநூல் மாட்டி விட்டார்கள், நான் அதை அகற்ற சொன்னேன், சொல்ல வேண்டியதானே நீ? அங்கே சட்டமன்றத்தில் நீ பேச வேண்டியதானே? ஒளிநாடா இருக்கு, எல்லாரும் பேசியிருக்காங்க, ராஜாஜி இருக்கிறார்,
சட்டமன்ற உறுப்பினராக இல்லைனாலும் அவர் அங்கே அழைக்கப்படுகிறார். காமராஜர் வருகிறார், சட்டமன்ற உறுப்பினர் இல்லை என்றாலும் அவரும் அழைக்கப்படுகிறார். 1965 சொல்கிறேன் நான். இவங்க எல்லாரும் வராங்க. எல்லா பெருந்தலைவர்களும் வைத்து தான் அந்த ஓவியம் திறந்து வைக்கப்படுகிறது. அதனால இதுக்கு பின்னாடி அவ்வளவு வரலாறு இருக்கு. வரலாறையெல்லாம் நம்ம இன்றைக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியாது. நிச்சயமா. இன்னைக்கு வள்ளுவன்னா கருணாநிதி முன்னி தான் வரும். இன்னும் கொஞ்ச நாள் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இன்னொரு முறை திமுக ஆட்சிக்கு வந்தால் அந்த அந்த வள்ளுவர் சிலை இருக்கு இல்லையா, அங்க குமரி முனையில அந்த சிலைக்கு ஒரு கூலிங் கிளாஸ் மாட்டப்படும். மாட்டி விட்டு இதாப்பா தாத்தா, யாருப்பா கருணாநிதி தாத்தா, இவர்தான் வள்ளுவன், அவர் எழுதியதுதான் திருக்குறள் என்று சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. நிச்சயமா. பலருக்கும் அறியாத ஒரு புதிய இல்லை, சொல்லப்போனால் பலரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் தான். அது ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நிறைய ஒரு கேள்வி, இப்போது சீமான் அவர்களினுடைய தமிழ் மொழி குறித்த பேச்சுகள் தமிழ் சமூகத்தினுடைய எந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கு. லிட்டரலி வந்து பல பேர் வந்து தமிழில் பேச வச்சுருக்காங்க. மொபைலில் வந்து பெயரை கூட தமிழில் சேவ் பண்ண வச்சது கூட அவருக்கு ஒரு பங்கு இருக்குன்னு நான் தனிப்பட்ட முறையில் பார்க்குறேன். இந்த மாதிரியான செயல்பாடுகள் 2010 நகைப்பா பார்க்கப்பட்ட நபருங்க சீமான். சீமானுடைய பேச்சுக்கள், சீமான் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, வேலுப்பிள்ளை பிரபாகரனை வந்து நான் தான். ஆமாம், பிரபாகரன் அவர்கள் மீது இருந்த ஒரு எண்ண ஓட்டம் என்பது 90களில், அது முக்கியமாக ராஜீவ்காந்தி படுகொலைக்கு அப்புறம் அவர் மேலே இருந்த அந்த எண்ண ஓட்டம் என்பது, வைகோ போன்றவர்கள் வந்து என்னதான் பேசினாலும் கூட வெகுஜன மக்களை சென்றது அடையல. வெகுஜன மக்களிடம் பிரபாகரனை கொண்டு போய் சேர்த்தவர் என்றால் அது சீமான் தான், மறுக்கவே முடியாது. அது மட்டும் இல்லை, தமிழ் உணர்வு இன்றைக்கு நம்ம வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக பார்க்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அன்றைக்கு ஏளன பொருளாக இருந்தது. இன்னைக்கு அது ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது அன்றைக்கு ஏளன பொருளாக இருந்தது. அந்த ஏளன பொருளாக இருந்த பொழுது அது தைரியமாக கையில் எடுத்து இல்லை, இது நமக்கு அவசியம், இந்த சமுதாயத்திற்கு அவசியம் என்று விழிப்புணர்வை ஏற்படுத்தியது சீமான். அதை மறுக்கவே முடியாது. நான்லாம் வந்து நம்ம பார்த்த ஒரு விஷயம்தான் அது. ஆனால் அதுக்கப்புறம் காலப்போக்கில் நான் எடுத்து படிக்கும் பொழுது, ஆமாம் இப்படி சொல்கிறது சரிதானே அப்படின்னு அதுக்கப்புறம் எனக்கு அதை எழுத தோண்டி படிக்கும்பொழுது தான் எனக்கு விவரம் தெரியுது. அப்போ நான் புரிஞ்சுக்கிறேன். அதை வெக்கமில்லாமல் நான் வெளிப்படுத்துறது எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. சரியா, இது உண்மை. ஏன்னா முப்பாட்டன் என்று அவர் பேசும்பொழுது அது ஏளனம் செய்தவன் நான், முப்பாட்டன் முருகன் என்று சீமான் சொன்ன பொழுது அது ஏளனம் செய்தவன் நான். அதுக்கப்புறம் நான் போய் படிக்கிறேன், இந்த முப்பாட்டன் என்கிற அந்த எண்ண ஓட்டம், அந்த முப்பாட்டன் வழிபாடு அப்படின்றது ஏன் வருகிறது அப்படின்னு எடுத்து படிக்கும் பொழுது கந்தர் சந்தைமர் போன்ற வரலாற்று ஆசிரியர்கள் இவர்களுடைய படைப்புகளெல்லாம் எடுத்து படிக்கும் பொழுது, ஆராய்ச்சிகள்லாம் எடுத்து படிக்கும் பொழுது, முப்பாட்டன் என்பது முன்னோர் வழிபாடு. இந்த முன்னோர் வழிபாடு என்பது நம்முடைய அடித்தளம். இந்த முன்னோர் வழிபாட்டை வைத்துத்தான் ஒருவருடைய பூர்வீகத்தை நீ வந்து கண்டுபிடிக்க முடியும், அடையாளம் காண முடியும். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, இங்கே இருந்து ஆரம்பித்து அந்த பக்கம் மராட்டியம் இது குஜராத் வரைக்கும் போகுது, குர்ஜரம் வரைக்கும் போகுது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரிசா வரைக்கும் போகுது. என்னது இது முன்னோர் வழிபாடு, முப்பாட்டன் வழிபாடு தேடி போனோம் அப்படின்னா இது அங்கே நாடோடிகளாக சென்றவர்கள், நொமேட்ஸ் என்று சொல்லக்கூடிய நாடோடிகளாக சென்றவர்கள் இதை எடுத்து கடத்தி கொண்டு செல்கிறார்கள். இதை கடத்தி கொண்டு செல்லும் பொழுது அவர்கள் இந்த கந்தோபா விதோபா இதெல்லாம் அந்த வர்ஷிப்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து குஜராத் பஞ்சாப் வரைக்கும் போகுது, அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரிசா வரைக்கும் போகுது. அப்போது இதையெல்லாம் தெரிந்து கொண்டீர்கள் என்றால் முருக வழிபாடு அப்படின்றது இதோடைய அடிநாதமாக நீங்கள் போய் பார்க்க முடியும். அப்போ இதை நான் இப்போ கந்தர் சந்தைமர் அவன் இவன் கந்தோபா விதோபா நாடோடிகள் இதெல்லாம் நான் சொன்னேன்னா பாமரனுக்கு புரியுமா? புரியாது. பாமரனுக்கு புரியும் வண்ணம் முப்பாட்டன் வரலாறு, முப்பாட்டன் முருகன் என்ற சீமான் சொல்லும் பொழுது அது அவனுக்கு சென்று சேர்கிறது. அது அவசியம். ராஜாஜியோ இல்லை ஈவேரா ஒரு ஐயர் ஒருத்தர்கிட்ட போய் கூப்பிட்டு கேட்டாராம், இந்த மாதிரி திருக்குறளில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதை நீங்கள் பரப்புரை பண்ணாமல் கொஞ்சம் ராமாயணத்தை பரப்புரை பண்ணிட்டு இருக்கீங்களேன்னும் பொழுது அவர் சொன்னாராம், அந்த ஈவேராட்ட நீங்கள் சொல்கிறது சரிதான், திருக்குறளை விட சிறந்த கருத்துருவாக்கம் இருக்க முடியாது, அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நான் சுவாரஸ்யமாக சொல்லும் பொழுது தான் அது மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியும். கதை வடிவில் இருக்கணும். அது ஒரு வில்லன் இருந்தால் ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் இவங்க எல்லாம் இருக்காங்க,
இவங்க இருக்கும் பொழுது இது மாதிரி நடக்குது அப்படின்னும் பொழுது தான் என்னால் மக்களிடம் கொண்டு போய் அதை சேர்க்க முடியும். கலை வடிவம் அப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதற்கு அந்த வடிவத்தை கொடுத்திருக்கிறோம். இது நடந்தது நடக்கலை இதெல்லாம் விவாதத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டியது. நான் அதுக்குள்ளே போக விரும்பல. ஆனால் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது இருக்கு இல்லையா, இதற்கு இதெல்லாம் தேவைப்படுகிறது. நிச்சயமா ஒரு கதாநாயகன், ஒரு கதாநாயகி, ஒரு வில்லன், இதெல்லாம் தேவைப்படுகிறது அப்படின்றதால அதை சுவாரஸ்யப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை மக்களிடம் கொண்டு போய் பாமர மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்றது மிகப்பெரிய தொண்டு. அதை செய்தவர் சீமான். ஒவ்வொரு தமிழனும் இன்னைக்கு நான் தமிழன், நான் உணர்வுள்ள தமிழன் என்று சொல்கிறான் என்றால் அதற்கு இலக்கியம்லாம் தேவையில்லை. பெரிய நீ இலக்கியத்தில் பெருசாக தெரிஞ்சுக்கணும்லாம், சங்க இலக்கியங்கள் படித்தாதான் தெரியும். சிலப்பதிகாரத்தை நீ கரைச்சி குடிச்சு அப்படி பேசணும்லாம் ஒன்று மனப்பாடம் பண்ணி ஒப்பிப்பானுங்க இவங்களாம். மேடையில் பார்த்தீங்கன்னாக்க சிலப்பதிகாரத்தை மனப்பாடம் செய்து ஒப்பிப்பார்கள். பார்த்தீங்களா, ஆஹாஹா என்ன ஒரு தமிழ், இதெல்லாம் தேவையே கிடையாது. தமிழ் உணர்வு கொண்ட மானமுள்ள தமிழனாக நீ உணர்ந்து கொள், நீ இரு அப்படின்றதை எளிய நடையில் மக்களிடம் கொண்டு போய் புகுத்தியவர் சீமான். அந்த பங்கு அவருக்கு இருக்கு, பெரிய பங்குங்கிறது. வேற யாருமே அந்த இன்னைக்கே அவ்வளோ கடுப்பாரான இவனுங்களான்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு அன்ஷேக்கபிள். அதை நீங்கள் மாற்றவே முடியாது. நீங்கள் எப்படி வரலாற்றில் எப்படி அழிப்பீங்க? சீமான் கொண்டு வந்திருக்கின்ற அரசியல் என்பது, இப்போவும் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க, சீமான் கொண்டு வந்திருக்கின்ற அரசியல் என்பது முக்கியமாக நாம் தமிழர் தம்பிகள், இன்றைக்கி அவங்க அந்த இயக்கத்தில் இருக்கலாம், வெளியேறி இருக்கலாம், ஆனால் நாம் தமிழர் தம்பிகள் அந்த பயணம் இருக்கு பாருங்க, அவங்களுடைய கட்சியோடைய ஆரம்பத்தில் இனி வரைக்கும் இருக்கு பாருங்க. இது தமிழக வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய ஒரு வரலாறு, ஒரு பயணம். அது மறுக்கவே முடியாது. அது மாற்றவே முடியாது. சாதாரணமான ஒரு பயணம் கிடையாது. ஒரு அசாதாரணமான ஒரு முயற்சியுடன் மேற்கொள்ளப்பட்ட ஒரு பயணம். அந்த பயணத்திற்கு நம்ம சிரம் தாழ்ந்து நம்ம நம்மளுடைய உண்மையாக நம்ம நன்றி கடன்பட்டிருக்கோம். நிச்சயம் பல இடங்களில் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மேற்கொள்ளப்பட்ட பயணம். நிச்சயமாக இப்போ பழைய வரலாறுகள் எல்லாத்தையுமே நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கு கடத்தக்கூடிய வகையில் பல தகவல்களை சொன்னீங்க. பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான பதில் கொடுத்தீங்க. நேர்காணல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி.